ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் கார்த்திகையுடைய 28ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. கார்த்திகையுடைய 28ஆம் நாள் ரொம்ப சிறப்பான தீபமானது வருது. கார்த்திகை மாதத்துடைய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள்னா அது கார்த்திகை தீபமானது சொல்லப்படுது. கார்த்திகை தீபத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சிறப்பான பலன் கிடைக்கும். அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் வரக்கூடிய சிறப்பு மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு ரொம்ப முக்கியம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடப்படுது. இந்த திருக்கார்த்திகை என்று உங்கள் ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்கரிக்கணும். கார்த்திகை திருநாளில் மாலை 6 மணி அளவில் அகல் விளக்குகளை வீடுகள் தோறும் நீங்கள் சொலித்து வைக்கணும். இந்த தீப திருநாளானது நீங்கள் 3 நாட்கள் கொண்டாடணும். விளக்கு ஏற்றுவதற்கு ஊற்றப்படக்கூடிய எண்ணெயும் அதில் இடப்படக்கூடிய திரியும் தன்னை கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருவது போல நீங்களும் மற்றவங்களுக்கு தன்னலம் பார்க்காம உதவிகள் செய்ய வேண்டும். இதை உணர்த்துவது தான் இந்த கார்த்திகை தீபத்துடைய மெயினாக ஒரு விஷயமாக சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரங்க இந்த கார்த்திகை தீபத்தில் உணர்ந்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. கார்த்திகை மாதத்தில் நிறைய நாட்கள் வருவது விசேஷமாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீப விழா தான் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுது. மேலும் இந்த கார்த்திகை தீப விழாவை 3ஆக சொல்லப்படுது. ஒன்று குமாராலய தீபம், சர்வலாய தீபம், விஷ்ணுவலாய தீபம் 3ஆக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. குமாராலய தீபம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகன் கோவிலில் ஏற்றப்படக்கூடிய தீபம். விஷ்ணுவலாய தீபம் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு விஷ்ணு கோவிலில் ஏற்றப்படக்கூடிய தீபமானது சொல்லப்படுது. அப்புறம் 3ஆவது சர்வலாய தீபம், இது எல்லா கோவில்கள்லையுமே ஏற்றப்படக்கூடிய தீபமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தில் இந்த 3 தீப நாட்களுமே நீங்கள் தீபம் ஏற்றணும் என்று சொல்லப்படுது. விஷ்ணு கோவிலில் ஏற்றும் போதும் நாம் ஏற்றணும். அப்புறம் முருகன் கோவிலில் ஏற்றக்கூடிய முதல் நாளும் ஏற்றணும், 3ஆவது நாளும் நாம் ஏற்றணும். இந்த 3 நாளுமே தீபம் ஏற்றி மிதுன ராசிக்காரங்க இந்த தீப வழிபாடு செய்யணும். இந்த தீப வழிபாடு மெயினாக எங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா திருவண்ணாமலையில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலையில் தான் ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை தீபமானது மலை உச்சியில் பயங்கரமாக ஏற்றப்படும். அதை பற்றியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு காலையில் பரணி தீபமானது கோவிலில் ஏற்றப்படும். பிறகு மாலையில் மலையுடைய உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம். இத்தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை மலையானது 2668 அடி உயரத்தை கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபம் ஏற்ற செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையானது பயன்படுத்தப்படுது. இந்த கொப்பரையில் தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோக்கு மேலே நெய்யானது பயன்படுத்தப்படுது. திரிக்கு 1000 கிலோ காடா துணி கொண்டு ஏற்றப்படுது. இப்படி ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை நாம் பார்க்கறது அவ்வளோ ஒரு கோடி புண்ணியமாக. இந்த மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் வீடுகளிலே தீபமானது ஏற்றப்படுது. ஸோ இந்த மகா தீபம் நெருப்பு புயல் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நெருப்பு போல மழை புயல் எது வந்தாலும் இந்த நெருப்பை ஒன்றும் பண்ண முடியாது, அதை சொல்கிறேன். ஸோ இப்பேற்பட்ட மகா தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தாங்க கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு.
சிறப்பு. இவ்வளவு நேரம் கார்த்திகை தீபத்துடைய சிறப்பும் நீங்கள் விளக்கேற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணேன். இப்போ அடுத்ததாக இந்த தீப திருநாளுக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப இந்த தீப திருநாளுக்கு பிறகு நடந்து கொள்ளலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி இந்த தீப திருநாளுக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி சப்போர்ட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பணவரவுக்கு குறை இருக்காது. பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் புதிய வாகனம் கண்டிப்பாக வாங்குங்க. மார்கழி மாதம் வரப்போது அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த தீப திருவிழாக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம்லாம் வாங்கலாம். உங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா புண்ணிய தலங்களுக்கு சென்று பாருங்க. பெண்கள் உங்களுக்கு பொருள் சேர்க்கையானது உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் இந்த தீப திருவிழாக்கு பிறகு கூடுமான அளவோடு நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் இந்த தீப விழாவுக்கு பிறகு அனுசரித்து செல்வது உங்கள் உறவில் நல்லது. உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் உறவினர்கள் வருகை வராமல் இருக்கிறது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உங்களால் ஏற்படக்கூடும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும். மொத்தத்தில் இந்த தீப விழாவுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய சலுகைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனாலும் உங்களுக்கு வேலையில் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்களுடைய உதவியை வாங்கி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சிலருக்கு உங்களுக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. அப்போ தான் நிறைய விஷயங்களை நீங்கள் வேலையில் கற்றுக்க முடியும். குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறதை விட கிடைக்கக்கூடிய சான்ஸை பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக பாருங்கள். இந்த தீப விழாவுக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த தீப விழாவுக்கு பிறகு விற்பனை அதிகமாக இருக்குங்க. விற்பனை அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாபமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களோடு புதிய ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். ஷேர் செய்து கொள்ளுங்க. ஆனால் முன்பின் தெரியாதவர்களோடு புதிய ஒப்பந்தம்லாம் வைத்து கொள்ள வேண்டாம். ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னா ஒப்பந்தம் வைத்து கொள்ளுங்க. தெரியாது அப்படிங்கிறவங்க கிட்ட ஒப்பந்தம் வைக்காதீங்க. இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த தீப விழாவுக்கு பிறகு இருக்க செய்யும். பொறுமை கடைபிடித்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும், நல்லது நடக்கும். அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். கூடுதலாக இருக்கக்கூடிய வேலை சுமையை பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும். ஆக மொத்தம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தீப விழாவுக்கு பிறகு கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கவனமாக இருக்கிறதுக்கு பரிகாரமாக உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மகா தீபம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நவக்கிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா தீப திருவிழாவுக்கு பிறகு ஏதாவது சனிக்கிழமையில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசாவை படிக்கணும். இது ரெண்டில் எந்த பரிகாரம் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பரிகாரமும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ முழுசாக இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப செயல்படுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.